செம்மறியாட்டு பண்ணையில எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க? உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன பராமரிப்பு பணிகள்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கு வந்தா என்ன மாதிரிலாம் நீங்க பராமரிக்கிறீங்க? கடைசியா வந்து நீங்க வளர்த்து விற்கிறது வந்து எந்த முறையில நீங்க விற்கிறீங்க? இதுல ஏதாவது தடங்கள் இருந்தா நாங்க எங்களுடைய பல்கலைக்கழக ஆராய்ச்சி மையத்துல இருந்து எந்த மாதிரிலாம் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த விவரத்தை பத்தி கொஞ்சம். குமரியாட்ட பண்ண வந்து ஒரு 2 வருஷம் முடிஞ்சு 3 வருஷமா இருந்தாங்க. முதல்ல வந்து நம்ம கொஞ்சம் மேய்ச்சலுக்கு பார்த்துக்கிட்டோம்னா அகத்திக்குலை, வேலி மசாலு, சோளம் நாற்று எல்லாமே நம்ம அந்த மாதிரி கலந்து போடணும்னு சொல்லி வீட்டு சொல்லி நம்ம கலந்து எல்லாமே தீவனம் விதைச்சு அதை அறுத்து நம்ம போட்டு விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ண பிறகு கலப்பு தீவனம் பயிற்சிலாம் என்னென்ன பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க? நம்ம இலவச பயிற்சி ஒன்றே ட்ரைனிங் அட்டன் பண்ணோம். நம்ம கட்டண பயிற்சி வந்து எங்க நம்ம முருகன் சார், பழனி சார் எல்லாமே கிளாஸ் எடுத்தாங்க. அவங்க அறிவுறுத்தல்படி நம்ம காலையும் மாலையும் வந்து நம்ம பண்ணல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டிக்கு இவ்வளோன்னு சொல்லி கணக்கு பண்ணி சைலேஜ் பட்டாசோட சைலேஜ் அது எடை போட்டு இந்த ரேக்கில் போய் 20 குட்டி இருக்கு அப்படின்னா குட்டிக்கு 4 கிலோ கணக்கு பண்ணி அது சாப்பிட்டு முடித்த பிறகு கலப்பு தீவனம் அரை தீவனம் வந்து அதே மாதிரி ஒரு மொத்த பாடி வெயிட்டுக்கு வந்து 3% கணக்கு பண்ணி நம்ம காலையும் மாலையும் அதே மாதிரி இருக்கு. அந்த தீவனம் கொடுத்ததுல இருந்து ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் கழிச்சு அது கொஞ்சம் அசை போட்டு தீவனம் பிறகு நம்ம தண்ணி மேய்ச்சலுக்கு அனுப்புறீங்களா? மேய்ச்சலுக்கு முன்னாடி அனுப்பலாம். உள்ள கொட்டையிலேயே வச்சு நீங்க ஆமா கலப்பு தீவனம் கொடுத்துறீங்க. அதே மாதிரி பசு தீவனமும் நீங்க போட்டு கொடுத்துருவீங்க இல்லையா? நம்ம இதுலயுமே கலப்பு தீவனத்துக்குமே மினரல் மிக்சர் கலந்து தான் கொடுக்கும். முன்னாடி அந்த இது எனக்கு தெரியாது. சாது உப்பு கலவை நம்ம ஆஃபீஸ்லேயே கொடுப்பாங்க. நம்ம வாங்கி மிக்ஸ் பண்ணி ஒரு தீப்பெட்டி அளவு அது பண்ணி இதுல இந்த தீவன விதைகள் எல்லாம் வந்து நம்ம பல்கலைக்கழகத்துல இருந்து ஆராய்ச்சி மையத்துல வாங்கி வந்தீங்க இல்லையா? அதுல நீங்க போட்டிருக்கீங்களா? இது வேலி மசால் போட்டிருக்கீங்களா? வேலி மசாலா அரிசிகளையும் ஆக்கி போட்டிருக்கீங்க. அதை போட்டு எல்லாம் எடுத்து வேற சீக்குகளுக்கு நீங்க வந்து தடுப்பூசி கூட போடுறீங்களா? வந்தோடனே வந்து அந்த கால சூழ்நிலைக்கு என்ன இதோ அந்த தடுப்பூசி வந்து போட்டுருக்கோம். வெயில் டைம் இப்போனா ETCT அமௌஸ் தடுப்பூசிலாம் வந்து வந்த உடனே அதே மாதிரி குட்டிக்கு வந்து கடையில இருந்து பல கடையில இருந்து வந்திருக்கனால குட்டிகளை நல்லா முடிவெட்டி அலசி வச்சுட்டு அந்த டயத்துக்கு என்ன ஊசி அதை போட்டுருக்கு தடுப்பூசியை போட்டு டிவார்மிங் பண்ணிடுவோம். டிவார்மிங் கொடுத்தோம். அதே மாதிரி சளி டானிக் ஒரு 3 நாள் வந்து சளி டானிக் தண்ணி குடிச்சதுனால சளி டானிக் நம்ம என்ன என்ட்ரோபிளாக்சின் அதை நம்ம வாங்கி நம்ம கொடுத்துட்டோம்னா குட்டிக்கு சளியெல்லாம் டிவார்மிங்னு பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து நம்ம ரெடி நம்ம பண்ற 2 வாரம் 10 நாள் ஆகும். அதுக்கடுத்து நம்ம 90 நாள் 3 நாளுக்குள்ள நம்ம 30 கிலோ 35 கிலோ வந்தாலும் நம்ம இப்ப சீக்கிரத்துக்கு தடுப்பூசி போட்டுக்கணும். அதாவது சீக்கிரமே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அந்நேரம் நம்ம வீட்டில் சில டாக்டர் முருகன் சார் கால் பண்ணி இந்த மாதிரி கேட்போம். வீடியோ வெளியில இருந்தாங்கன்னா வீடியோ தான் அனுப்பிடுவோம். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அவங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப பக்கத்துல வந்து பார்த்து சொல்லிடுவாங்க. வயிறு ஊட்டமா இருக்கு, இதுக்கு வந்து காசு அடிக்கிறது கொஞ்சம் தனியா கேர் எடுத்து பாருங்க அப்படின்னு நம்ம அதுக்கு வயிறு ஊட்டமா இருக்குன்னா அது தனியா குட்டியை தனியா வச்சு அதுக்கு தண்ணி கொடுக்காம அதுக்கு நம்ம அந்த மெகாபூல் டானிக்லாம் இருக்கு அது அவங்க அறிவுறுத்தி நம்ம கொடுத்து அது சரியான அப்புறம் திரும்ப அந்த குட்டி வரும். இப்ப மழை காலத்துல இந்த சீக்கிட்ட வருதுன்றது அவங்களுக்கு தெரியுமா? ஏதாவது வந்திருக்கா? ஆரம்பத்துல தெரியாது சார். அதுக்கடுத்து மழை காலத்துல வந்து 2 ஊசி சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து PPR தடுப்பு, அதுக்கடுத்து வந்து வாய்க்கான காட்டான வெப்பம்பேடி அந்த ஊசியை வந்து அந்த மழை பத்து மாசம் ஆரம்பிச்சோம்னா நமக்கு 2 ஊசினா 20 நாள். கோடை காலத்துல ஏதாவது சீக்கு வருதா? கோடை காலத்துல ஒரு டைம் வந்து நம்ம அந்த இது வந்து குதிரவாளிக்கு மாதிரி ஒரு குட்டி மட்டும் வந்துச்சு. அதை மட்டும் நம்ம தனிமைப்படுத்தோம். அதனால பெரிய சீக்கு இல்லை. வேற மற்றபடி கடிச்சா விற்கிறதெல்லாம் எப்படி எங்கெங்க நம்ம சந்தைக்கு கொண்டு போயிடும் சார். அதுபடி லூஸ்ல இந்த மாதிரி யாரும் ரீட்டைல கேட்டாங்க யார்ட்டையும் சொல்லி வச்சாங்கன்னா அவங்களும் அவங்களுக்கு கான்டாக்ட்ல உள்ளவங்க விவசாயத்தை வந்து நம்ம நம்பர் கொடுத்து இந்த மாதிரி வளர்க்குறாங்க போய் பாருங்கம்மா அவங்க சொல்லுங்களும் வந்து 2 நம்ம ஆபீஸ் மூலமா வாட்ஸ்அப்ல குழு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த குழுவுல நீங்க உறுப்பினரா இருக்கீங்களா? அப்ப உறுப்பினர்னா அதுல கேள்வி பதிலாம் நீங்க போட்டுறீங்க. அதுல வர்றதெல்லாம் நீங்க பயனடைகிறது இல்லையா? இதே மாதிரி விற்கிறதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? மதிப்புக்கு கொடுப்போம். அது
அவங்களுக்கு ஒரு நேரம் கம்மியா வச்சிடுறாங்க. அது என்ன இது நேச்சுரல் தரப்பு குட்டி வேற. ஆனா நம்ம பண்ண குட்டியில கொஞ்சம் கறி நல்லா நிக்கும். அதனால நம்ம லைவ் வெயிட்டுக்கே சாப்பிடுவோம்னால லைவ் வெயிட்டுக்கே வேற பராமரிப்புல வேற ஏதாவது குறைபாடுகள் இருந்தா இங்க நம்ம விபிஆர் ராஜபாளையத்தை நீங்க தொடர்பு பண்றீங்களா? கண்டிப்பா சார். நம்ம அடிக்கடி நம்ம எதுனாலுமே நம்ம முருகன் சாரு ஒவ்வொருத்தையுமே நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம். எப்பனாலுமே நீங்க அந்த தகவல் பண்ணிக்கே வந்து பார்த்துட்டாரு. ஃபார்ம் விசிட்டுமே நீங்க அடிக்கடி நீங்க வந்து பார்க்கறதுனால பக்கத்துலயே இருக்கிறாங்க பார்த்துட்டு போயிடுவோம். சரிங்க. இதை மென்மேலும் வந்து நீங்க விரிவுபடுத்தணும். இதுக்கு வேண்டிய மானிய திட்டங்கள்லாம் நிறைய இருக்கு. மத்திய அரசு திட்டம் இருக்கு, மாநில அரசு திட்டம் இருக்கு. அதுக்கு வேண்டிய ஆலோசனைகள்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி தொழில்நுட்பங்கள், நவீன தொழில்நுட்பங்கள் அப்பப்போ வரும்போது எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் சார்பாக நாங்கள் சரியா. இது வரைக்கும் திரு மாரிமுத்து அவர்களுடைய வெற்றி கதையை கேட்டிருப்பீங்க. அவர் ஏற்கனவே வந்து நமது ஆஃபீஸுக்கு வந்திருக்காரு. வந்துட்டு பயிற்சி எடுத்திருக்காரு. இலவச பயிற்சி எடுத்திருக்காரு ஆடு வளர்ப்பில். அதே மாதிரி கட்டண பயிற்சியாக நம்ம பெய்ட் ட்ரைனிங்கில் பயிற்சி எடுத்திருக்காரு. அதன் மூலமாக வந்து செம்மறி ஆடு போட்டார். செம்மறி ஆடு போட்டதில் நல்ல பராமரிப்பு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போது இடையில வந்து தொழில்நுட்பங்கள் வேணும் அப்படின்ற நோக்கத்தில் நம்ம பல்கலைக்கழகத்திலிருந்து உள்ள தாது உப்பு கலவையை அவர் பயன்படுத்தியிருக்காரு. அதேமாதிரி நம்மள்ட்ட இருந்து உள்ள வேலி மசால் விதைகளையும் வாங்கி போட்டிருக்காரு. கோயபஸ் 29 தீவன சோளம் அந்த இதையும் வாங்கி போட்டிருக்காரு. விதையும் போட்டு நல்லா தீவனம் பசுந்தீவன உற்பத்தி எடுத்து அதை ஆடுகளுக்கு தீவனமாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே போல் அப்பப்போ வந்து தடுப்பூசி எப்போல்லாம் போடணும் அப்படின்றத நம்ம பல்கலைக்கழகத்திலேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. தடுப்பூசி போட்டும் நோய் வந்த ஆடுகள் இல்லை தடுப்பூசி போடாமல் வந்த ஆடுகளுக்கு சிகிச்சைக்கு நம்மள்கிட்ட வந்து கேட்டு அட்வைஸ் கேட்டு ஆலோசனை கேட்டு வெளியில் மருந்து வாங்கி அவர் போட்டு சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. இதை மேன்மேலும் விரிவுபடுத்துறதுக்காக வேண்டி அவருக்கு இந்த மத்திய மாநில அரசு திட்டங்களில் உள்ள மானியத்தை வாங்கி கொடுத்து அவருக்கு வந்து பண்ணையை விரிவாக்கம் பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்தில் அவர்கிட்ட ஆலோசனை வழங்கியிருக்கோம். நன்றி.